சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையினுடைய அது என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அருமையாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி? அல்லாஹ் தஆலா மறுமை விசாரணையில 3 பேருக்கு நரகத்தை கொடுப்பாங்க. அதுல ஒருவர் ஒரு ஆளி மார்க்கத்தை கற்றவர், இன்னொருவர் ஒரு ஷஹீது, இன்னொருவர் ஒரு கொடையாளர். இந்த 3 பேருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா 3 பேரை நரகத்தை கொடுத்துருவான். கொடுக்கப்படுறாங்க யாரு? ஆலி, ஷஹீத், அல்லாஹ் பார்வையில் வீழ்ச்சியாக இருந்தவர், 3வது நபர் வல்லர், கொடையாளர். மக்கள் மறுமையிலே கேட்டா நரகத்துக்கு கொடுக்கப்படும், நரகம் கொடுக்கப்படும். இவங்க உலகத்தில் வாழ்ற காலத்துல எப்படி வாழ்ந்திருப்பான்? ஆளி, மக்களுக்காக ஒரு சிறந்த ஆளி, கொடைவல்லல், மக்களுக்காக ஒரு சிறந்த கொடைவல்லல். அதே போன்று ஒரு ஷஹீது, மக்களுக்காக ஒரு ஷஹீது. அல்லாஹ் பார்வையில அவரு நரகத்துக்குரியவர். அவர் புகாரிலே பார்வையில ஒருவர் நல்லவர், அல்லாஹ் பார்வையில கெட்டவராக இருக்கார். புகாரின் பார்வை நல்லவராக இருப்பவர் தவறு செய்ய வாய்ப்பில்லா இல்லையா? நான் சொன்னது அறிவிக்கல, செய்தி புகாருக்கு மாற்றமாக இருக்குது, அறிவிப்பாளர் சரியா இருக்கிறாரு. நீங்க என்ன செய்றீங்கன்னா ஆகவே உண்மை. அறிவிப்பாளர் தொடர் எதுக்கு பார்க்கணும்? அறிவிப்பாளர் தொடர் ஆய்வு செய்யப்படுவது எதற்காக? அறிவிப்பாளர் தொடர்ல இவர் நல்லவரா, இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா எதுக்கு பார்த்தாங்க கேட்டா செய்தி உண்மையானதை உறுதிப்படுத்துறதுக்கு. செய்தியை கேட்டு செய்திருக்காங்க அறிவிப்பாளர் எவ்வளவு நல்லவராக கேட்கலாம். செய்தியை உறுதிப்படுத்துறதுக்காக அறிவிப்பாளர் பாக்குறீங்க, செய்தியை கேட்டு சரியா இருக்குது. அப்ப அறிவிப்பாளர்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் ஆனா பாக்காவா கேட்டா உலகத்தின் பார்வையில் நல்லவராக இருப்பவர்கள் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அவர் அல்லாஹ்வுக்கு நல்லவர் என்று அர்த்தமல்ல. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறைக்குமாக சொல்லி காட்டான். ஒரு வரலாற்று செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூதர்கள் செஞ்சாங்க கேட்டா அல்லாஹ் சொல்றான், மாகாண இப்ராஹிம் யஹூதியை நஸ்ரானி வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. இப்ராஹிம் யஹூதியாக இருக்கவில்லை, நஸ்ரானியாக இருக்கவில்லை, அவர் முஸ்லிமாக இருந்தார். யஹூதியாக செஞ்சாங்க கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் செஞ்சாங்க கேட்டா இல்ல அவர் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க கேட்டா அவர் யூதர்கள் இல்ல, கிறிஸ்தவர்கள் இல்ல. எப்படி அடிக்கிறாங்க தெரியுமா? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி சொன்னாங்க பாருங்க. அல்லாஹ் எப்படி சொல்றாங்க கேட்டா வமா உன்சிலத் தௌராத் வல் இன்ஜீல் இல்லா மின் பாதிஹி. இந்த தௌராத் இன்ஜீலும் இப்ராஹிம் பிறகுதான் நடந்துச்சு சொல்றாங்க. அன்பு நோக்காக கேட்டாங்க அல்லாஹ் எப்படி மறுக்கிறான்? இப்ராஹிம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு சாதாரண சொல்லி போகாம யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இல்ல ஏன் தெரியுமா என்று அல்லாஹ் விளக்கப்படுத்தும் போது இந்த கிறிஸ்தவர்களுடைய வேதமும் யூதர்களுடைய வேதமும் இப்ராஹிம் பிறகுதான் யாருக்குமே அறியுது. இவரை என்ன புரியுது? அல்லாஹ் செய்தியை பார்க்கறானா, அறிவு சொல்றவங்களை பார்க்கறானா, சொல்றவங்க அடுத்ததான் முதல்ல செய்திதான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய வரலாற்றுல நடந்த ஒரு முக்கியமான செய்தி. என்ன செய்தி? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சொல்லப்பட்ட செய்தி. இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியல, ரொம்ப பிரபலமான மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சொல்லப்பட்ட செய்தி. இந்த செய்தியில அவதூறு சொல்றவங்க யாரு? அஸ்ஹாபுல் சாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியர்கள் ஒருவர். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் மிக முக்கியமான அறிஞர்கள் அவதூறு சொல்றவங்க. சொல்லப்பட்டது யாருன்னா அன்னை ஆயிஷா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த அவதூறு சம்பவத்துக்கு தீர்ப்பு சொன்னாங்க. தீர்ப்பு சொன்ன விதத்தை கவனிச்சீங்களா? அல்லாஹ் தஆலா எனக்கு தெரியாத எப்படி தீர்ப்பு சொன்னான்? லவ்லாய் சமயத்து இதை நீங்க கேட்கிற நேரத்துல லங்கல் மூமினா அன்புசின் ஐயா மூமியான மூமியான ஆண்களும் நல்லது நினைச்சிருக்க கூடாதா? ஆயிஷா மேல அவதூறு சொல்லப்படுவீங்க. அவதூறு சொல்லப்பட்டா கேட்கிறார்கள் தெரியல. சொல்றவங்க மிகப்பெரிய சகாபாக்கள் சொல்லிருக்கிறாங்க. அவங்க நல்லவங்க உண்டா? இமாம்கள் சகாபாக்கள் சகிலை பார்த்திருப்பாங்க. சகிலைக்கு அப்பாற்பட்டவங்க. அந்த அதாவது இடைவோடு அப்பாற்பட்ட இடத்துல இருக்கிற சகாபாக்கள் அவங்க தான் அவதூறு சொல்றாங்க. சொன்னது அசால்பா, அதனால சொன்ன செய்தி உண்மையாதாப்பா இருக்கும் அப்படி விட்டார்களா? அல்லது செய்தி யாரும் சொல்லப்படுறது கணக்கு வைக்கப்பட்டா? அதான் என்ன சொல்லலாம்? அவதூறு செய்தி சொல்லப்படுகிற நேரமும்
மூமியான ஆண்கள் மூமியான பெண்கள் நல்லதை நினைத்துக் கொள்ளாதா? நல்லதை நினைத்துக் கொள்ளாத என்ன? முதல்ல என்ன நினைக்கிறோம்? சொல்லப்படுவது ஆயிஷா நபியின் மனைவி செய்ய மாட்டார்கள், நபியின் மனைவி இப்படி நடக்க மாட்டார்கள். நாங்க சொல்றோம்ல, சில செய்தியை காட்டுறோம், இது குர்ஆனுக்கு முரண்படுது, மாற்றாலே உண்மையானது மாற்றுவதற்கு அனுமதிக்கான ஒரு செய்தியா இருக்கு. ரசூல் சொல்றாங்க, ரசூல் வைக்கிறாங்க, நீ செய்யாமான்னு கேட்டா நாங்க செய்ய மாட்டோம், நீ செய்ய மாட்டா பூவா செய்வாரா? நீ எப்படி சொல்ல முடியுது? என்ன முடிவு கேட்டா ஆயிஷா யார்? கண்ணியமிக்க நபிகள் ஆட்சிய மனைவி, நபிகள் நாயகத்தின் மனைவி. அப்படி அதுக்குள்ளதான் சாட்சியலாம முதலாவது யாரு? அந்த செய்தியிலிருந்து வாங்க. அவ முதல்ல ஒரு செய்தி இருக்கிற செய்தி குர்ஆனுக்கு முரண்படுகிறதா? அதுக்கப்புறம் அழிப்பாங்க. அதில் தலைய முதல்ல இல்லையா வைக்கப்பட வேண்டியது என்னதுன்னு கேட்டா அது சொல்ல அலங்காரம் வழியா போகணும். அது எது சொல்ல வர்றாங்க கேட்டா, இப்படி இந்த தெளிவாக சொல்லப்படுற செய்திகளை கருத்தை கவனித்துத்தான் முதலில் அந்த கருத்தை தான் கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாத்திய அடிப்படை இருக்கிறதுல கருத்து எடுத்துக்கலாம் நிகழ்த்து முடியாது. அறிவிப்பாளர்கள் சரியா இருந்தால்தான் நாங்க ஏற்றுக்கொண்டு சொல்வது இது ஒரு நல்ல வாதமா, ஏற்றுக்க மாதிரி வாதமா. அவங்க என்ன தண்ணி உதமா பண்ண மாட்டாங்க வந்து உட்கார்ந்துக்காக எதிராக சொல்ல நினைக்காம இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ஒரு விவாத காட்சியைத்தான் இவ்வளவு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேரை கூப்பிட்டு கிடைக்கல. இன்னைக்கு உட்கார்ந்து இன்னைக்கு முடிகிறதுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொல்வதுதான் சத்தியம் என்பதை நிரூபிக்காம நம்ப முடியாது. நீங்க முடிஞ்சு போகும்போது எல்லாத்தையும் போடுவோம். நீங்க சொன்னீங்கல்ல, சொன்ன எல்லாத்தையுமே நாங்க கேட்போம். நீங்க என்ன செய்யணும்? அது சித்தறிவுக்கு பரவில்லை, மறந்து வச்ச அறிவு பார்க்க வேண்டும். மறந்து வச்ச அறிவோட நாங்க வைக்கிற முரண்பாடுன்னு சொல்லுவேன். நாங்க முரண்பாடு சொல்றப்போ அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டா அதை வந்து தெளிவுபடுத்துங்க. நபிகள் ஸல்லல்லாஹு பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வாக்கு வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் எப்படி அவங்க கால தெரியும்? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அவருடைய வாழ்வே குர்ஆன். ரசூலுல்லாஹ் செயல்பாடு குர்ஆன் வந்து வெறும் தியரியா சொல்லுவாங்க இல்லைங்க. ரசூலுல்லாஹ் பிராக்டிகலி ஆன்லைன்ல குர்ஆனை எழுதி பார்த்தா இருப்பாங்க. அப்ப குர்ஆன்ல ஒண்ணு இருக்கு, ஒண்ணுகளுக்கு இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா அப்படி நினைக்கலாமா? ஆக இந்த சந்தர்ப்பத்தை எக்காலம் கொண்டு நாங்கள் சாதாரணமாக எண்ணிட மாட்டோம். எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக கருதுகிறோம். காரணம் கேட்ட நாங்க இவ்வளவு காரணமா சொல்லி வந்ததுன்னா இந்த இடத்தை நிரூபிப்போம். அதே போன்று நாங்க கேட்கிற கேள்விக்கு இப்படித்தான் வெளிநாடுகள் இப்படி அல்லவா இருக்கிறது. இந்த வல்லதை நாங்க எதிர்பார்க்கிறோம்னா முரண்பாடா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்த முடியும். உலமாக்களுக்கு தெரியும். உலமாக்களுக்கு தெரியவாங்க கேட்டா நீங்க வந்து ஆய்வு செஞ்சுட்டீங்க. இந்த 4 சத்தியம் போட்டாங்க, ஆய்வு செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் நம்ப வேண்டும். எல்லா அடிப்படையை வச்சு கேட்டா இன்றைக்கு நீங்கள் இந்த விவாதங்கள் முழுவதற்குள்ளாக இந்த விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ சொல்லிட்டு நாங்கள் ஒரு வாரங்களை வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முதலாவது வாரங்கள் வைப்போம். அதுக்கு அதை நீங்க ஆரம்பிச்சுங்க, கொட்டிக்கிட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சொல்லுகிற விளக்கம் குர்ஆனுக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை பொதுமக்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது தரப்புல முன்னுரை தெளிவாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவங்க கேட்டாங்களா இல்லையா, அதாவது முரண்படக்கூடிய செய்தி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா தெளிவுபடுத்துவோம், விளங்கப்படுத்துவோம்னு சொன்னாங்க. அவர்களுடைய முன்னுரைகளை எப்படி தெளிவாக சொன்னாங்கன்னு சொன்னா, திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கூட்டு இருக்கும், ரசூலுல்லாஹ் விளக்கமாகத்தான் சொல்லுவார்கள் என்று தெளிவாக சொன்னாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி எந்த திருமறை வசனத்துக்கு விளக்கமா இருக்குது, எப்படி அது குர்ஆனுக்கு விளக்கமா இருக்கு என்று நீங்க அழகாக தெளிவுபடுத்தணும். நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், மூன்றாவதாக வழிவண்டுகள் சஹலா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அவர்களுடைய வளர்ப்பு மகனாக சாலிம் அவர்கள் இருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் ஒரு வசனம் சொல்லப்படுது, உங்களுடைய வளர்ப்பு குழந்தைகள் உங்களுடைய குழந்தை கிடையாது என்று திருமறை வசனம் வந்ததற்கு பின்னாடி சஹலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, சாலிம் அவர்கள் இந்த வீட்டுக்கு வந்து போகக்கூடியவராக இருக்கிறாரு, இந்த சாலிம் பலகமா எவ்வளவு விட்டால் அந்த மனுஷன் பெரியார் என்ன அந்தஸ்து இருப்பாரோ அந்த அந்தஸ்துல தான் இந்த சாலிம் இருக்கிறாரு. இவர் வீட்டுக்கு வந்து போறதுனால இந்த கணவர்
இருக்குது, எனக்கு உறுத்தலா இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பதில் சொல்றாங்களா, அது இது நீங்க அவரை பாருங்க, தாடி வந்திருக்கிற பெரிய மனுஷனாக இருக்கிறாரு, எப்படி பால் கொடுக்கிறது என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க, போமா இந்த மாதிரி சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா, திருமலை வசனத்தை பின்னாடி போயிடக்கூடிய இந்த செய்தி அனுப்பிட்டா இல்லையா? அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டுறான், இந்த முடிவில் பசா அல்லாஹ் ஒருபோதும் மானுக்கு இடையே மாட்டான். திருமலை வகை எப்படி இருக்கும் என்று சொன்னால், மானக்கேட்டுக்கு பதில் கொடுக்கக்கூடிய நிலைமையா இருக்கும், மானக்கேட்டை தூண்டக்கூடிய நிலைமை இருக்காது. இது மானக்கேட்டு ஆரம்பிக்கக்கூடிய இல்லையா? ஒருத்தவருக்கு ஒரு அந்நிய பெண்கிட்ட போய் பால் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா ஆபாசம் தான் என்பதற்கு நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு நம்முடைய தாயாக இருக்கட்டும், வளர்ப்புக்குள்ளே விட்டுங்க, நம்முடைய தாயாக இருந்தால் கூட ஒரு பிள்ளைக்கு, ஒரு தாய் தன்னுடைய பெற்ற பிள்ளைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு பால் கொடுக்க விருப்பப்படுவாங்க. வயோதி அந்த வாலிபர் வயசுல விட்டுருங்க, 10 வயசுக்கு பிள்ளை இருக்குது, சொந்த பெற்ற தாய் அப்ப கூட மாற்றாத காலத்தில் விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தி என்ன சொல்லுது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பால் கொடுங்க என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆபாசத்தை தூண்டக்கூடிய விதத்தில் இருக்குது. அது மாத்திரம் கிடையாம ஆபாசம் பண்ணக்கூடிய விதத்தில் சப்போர்ட் ஆகிட்டு இல்லையா? ஒரு நிபந்தனை பண்றா, கையை கலவரம் மாட்டிக்கிறா, முக்கியமான சொல்லுவாங்க இல்லையா? பால் கொடுத்துட்டு ரொம்ப பாசமா இருந்தாங்க, நான் பிள்ளையாருக்கு ஆசைப்பட்டேன் சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப விபச்சாரம் சப்போர்ட் ஆகும். அல்லாவுடைய ஒரு போதை சொல்ல மாட்டாங்க, வகை ஒரு காலம் மானக்கேடு இருக்காது. இந்த செய்திக்கு தெளிவாக முரண்படக்கூடிய விதத்தில் இருக்குது, இந்த திருமலை கட்டளைக்கு மாற்றமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், மூமின்களுக்கு அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த செய்தியில எங்க பார்வை காட்டப்படுது? மாணவர்கள் வாய வச்சு பால் கொடுத்தா பார்வையை தாழ்த்தப்பட்டது கிடையாது. அந்த கட்டளைக்கு நேரமாக இருக்குது. உங்களுடைய பெரிய அறிஞர் என்று தயவு செய்து கிளம்புகிறது. அது மாத்திரம் இல்லாது இன்னும் என்ன கட்டளைக்கு மாற்றமா இருக்குன்னு சொன்னா, திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சிறுவர்களாக இருந்தால் கூட என்ன செய்யணும், 3 சந்தர்ப்பத்துல அனுமதி கேட்டுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. எதுக்கு இந்த கட்டளை எல்லாம் சொல்றான்? சின்ன பிள்ளையா இருந்தால் கூட பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கட்டளை போடுறாங்க. அப்ப இந்த கட்டளை இருக்கும் போது இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இன்னமா தெரியும் இந்த பெர்மிஷன் என்கிற செட்டப்பை இஸ்லாம் தெரிஞ்சு தெரியுமா? அதுக்கு பசார் பார்வையை பாதுகாக்கிறதா, வீட்டுக்குள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டு வார்த்தை பார்க்கக்கூடாது சித்த பார்க்கக்கூடாதுக்காக வேண்டி இந்த செய்தி என்ன சொல்றது என்றால், தெளிவாக பார்க்கக்கூடாது இருக்கிறோமோ அதை பார்த்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்குது. இன்னும் நான் கேட்கிறேன், பெண்களுக்கு தன்னுடைய மாதவர்கள் மேல முன்னாலே போட்டுக்கிறதே இருக்கு. அது வந்து கவர்ச்சியான பகுதி, அவங்க பார்த்துக்கூடாது, அதை பார்த்தா மக்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த ஓடவே ஓடுறான். அதெல்லாம் புரிதோடு குறைக்கக்கூடிய விதத்துல இந்த கட்டளையை தூக்கி எறியக்கூடிய விதத்துல இந்த செய்தி அமைந்திருக்கிறா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் உரிமையுடைய மேலாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க என்பது நம்முடைய நிலைப்பாடு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதை மறுக்க வேண்டும் என்று நாம் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மேல நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் இஸ்லாம் தனிமையில இருக்கக்கூடாது என்று சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிஇம்ராஅத்தின், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம், அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம், மூணாவதாக ஷைத்தானை தனித்திருக்க சொல்றாங்க. என்ன நடக்குது சம்பவத்தை யோசிப்பாங்க. பால் கொடுக்க போனா தனிச்சாங்க, பால் கொடுக்க போனா என்ன நடக்கும்? கட்டளை செய்து பார்க்க வேண்டும். இந்த செயலை நானும் செய்ய மாட்டேன், நீங்க செய்ய மாட்டீங்க, அல்லாஹ்வுடைய உங்களுக்கு செய்வாங்களா? அப்படி இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா பால் குடி என்று இஸ்லாத்துடைய சட்டம் இருக்கா இல்லையா? இதையே தூக்கி எறியக்கூடிய இடத்துல இந்த கட்டளை அமைந்திருக்கு. ஏன்னு கேட்டா திருமலை பால் குடியால தாய் உண்டான உறவு எப்ப வரும் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் திருமலை சொல்லும் போது
ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும் நல்லா சொல்லிட்டாங்க. அப்ப பால் குடி என்பது 2 வருஷம் இருக்கணும். இது இஸ்லாமுடைய முதலாவது நிபந்தனை. பெரிய பிரார்த்தனை போய் பால் கொடுத்தா பால் குடி உணவு ஏற்படாது. இந்த கட்டளை தகர்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம அடுத்த நிபந்தனைகள் என்று சொன்னால் பால் குடிக்கிறது போவேண்டிய இருக்கக்கூடாது. பசிக்காக குடிக்கணும். சும்மா பார்த்து பாலை குடிக்கிற ஒரு வாட்டி பாலை குடிச்சா ஓகேன்ற மாதிரி கிடையாது. பசி வந்து பால் குடித்தால்தான் தாய் பிள்ளைன்ற உணவு ஏற்படும். அல்லாஹ் சொல்றாங்க இந்த பால் குடி உணவு எல்லாம் பசியினால குடிக்காதான் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லலாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக இஸ்லாமுடைய கட்டளை என்று சொன்னால் பால் குடிக்கிறதா இருந்தா மார்பகத்தில் வாய் வைத்து பால் குடிக்க வேண்டும். இந்த கரண்டு கொடுத்தா எல்லாம் நடக்காது. தாய் பிள்ளை என்ற உறவு நடக்காது. இது இஸ்லாமுடைய அடிப்படையான கட்டளை. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க இந்த பால் குடி உணவு எப்ப ஏற்படும் என்று சொன்னால் இல்லாம மார்பகத்துல வாய் வைத்து வயிறு நம்ம குடித்தால்தான் பால் குடி உணவு ஏற்படும். அது எப்படி இருக்கிறது சொன்னா கபுடன் பால் குடி அந்த பால் குடி பருவம் மறந்திருக்கணும். அதாவது 2 வருஷத்துக்குள்ள இருக்கணும். இது ஒரு வாய் வச்சு பால் குடிங்கன்னா என்ன சொல்லவாங்க சொல்லுவாங்களா? அடிப்படை கட்டளைய நாசமாக்கக்கூடிய விதத்தை அமைந்து இருக்கிறது. இதனாலதான் நாம சொல்றோம் இந்த திருப்பறை வசனங்களுக்கு இத்தனை கட்டளைகளுக்கு கிட்டத்தட்ட 8, 9 கட்டளை சொல்லிருக்கிறது. 9 கட்டளைக்கு மாற்றமே செய்திருக்கு. எந்த குர்ஆன் விளங்கப்படுத்துறாங்க சொல்லுங்க. வஹீன்றது குர்ஆன் விளங்கப்படுத்தணும்னு சொன்னீங்களே, நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். வஹீ குர்ஆனை விளங்கப்படுத்தும். இது வஹீ கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி மானத்தை கூடக்கூடிய இருக்குது. இந்த அல்லாஹ்வின் தூதர் மீது எவ்வளவு இட்டு கட்டிருக்கிறான் தெளிவாக தெரிகிறது. அறிவிப்பாளர் யாருன்னு தெரியாவிட்டாலும் செய்தி சொல்லுதா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. ஒரு ரசூல்லா மேல நல்ல நினைக்கணும்னு சொல்லி சாதாரண சித்தரையும் கூட சிந்திப்பாங்க இல்லையா? ஏழு பெரிய அறிவை வைத்துக் கொண்டு ஏன் சிந்திக்காம இருக்காங்க? அப்ப இதையும் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். முதலாவது நம்ம வச்சிருக்கிறோம் பொதுமக்களா இருக்கக்கூடியவர்கள் கவனி எங்க பதில் சொல்றாங்க. சும்மா அது அப்படி இல்லை இப்படி இல்லை அது கிடையாது. நம்ம சரியான பதில் எதிர்பார்க்கணும். கட்டளை தான் பதில் இருக்கணும். இது என்ன சொன்னாங்களா? இப்படித்தான் வகை சொல்லுதா? நான் சொன்ன இஸ்லாமுடைய கட்டளைகளை தெளிவைக்கக்கூடியவர்கள் இது இருக்குதா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு விஷயங்களை நாசமாக்குறதுனால இது வகை கிடையாது என்று மருத்துவம் இல்ல. இது வகை என்றெல்லாம் சொல்லி நம்ம மறுக்கவில்லை என்பதை சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆனுக்கு முரணா உள்ள செய்தி சொல்லி இருக்க மாட்டாங்க நம்ம சொல்றோம். இதை நியாயப்படுத்துறவங்க அல்லாஹ்வின் மீது எப்படியெல்லாம் விட்டு கட்டுகிறார்கள். காசிரா படம் நீங்க பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுத்து அல்லாஹ் விட்டு கட்டுவாங்க. நபிகளை விட்டு கட்டுவாங்க. எவ்வளவு குறைமதியை திரிப்பார்கள். வயிறு ஆதரவு காட்ட முடியாது. மன்னிக்கிறா அவல்லாஹி கதிரா. அல்லாஹ்வின் மீது பொய்யை விட்டு கட்டக்கூடியதை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்ல பொய்த்து கேட்ட காசு தானே. அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு வயிறு இல்லாத ஒண்ணு தன்னுடைய அறிக்கை காசு தானே. இந்த சகோதரர் அல்லாம வெளியே போக முடியாது. என்ன தெரியுமா? நான் ஏதாவது சொல்லுவேன் அதை ஏற்கனவே தான். இப்ப நீங்க பாருங்க, அவங்க விளக்கம் சொல்றாங்களா அல்லாமே இட்டு கேட்டாங்க. எப்படிலாம் இட்டு கேட்டாங்க? நபிகளை எப்படிலாம் இட்டு கேட்டாங்க? நபி இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அப்படி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம நிரூபிச்சு காட்டுறோம். வயிறு காட்ட முடியாது. அப்ப நாம என்ன சொல்ல வருகின்றோம்? ஒருவன் ஒரு செய்தி குர்ஆனுக்கு முரண்படும் என்றால் அது நபி சொன்னது கிடையாது. நாம நபியை மறுக்கிறோமா? நபியை மறுக்கிறோம். நபி ஒன்று சொல்லும் போது நபி நான் ஏற்கனவே நபியை மறுக்கிறது. நபி சொன்னதாக மற்றவர்கள் சொல்லும் போது அவர் நபி சொல்லாத சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏறக்குறைய 5 வருடங்களுக்கு முன்னர் இவர்களுடைய இந்த முழு கொள்கை சம்பந்தமான நூல் வெளியாகி எங்கள் கைக்கு கிடைத்தது. இது பற்றி இவர்களுடைய முழு நிலைப்பாட்டையும் அறிந்து கொண்டுதான் இந்த சபையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அதிலுள்ள அடிப்படை அம்சம் நாம் ஏற்கனவே
முன்னால் சொல்லப்பட்ட அந்த குறிப்புகளிலே சில விடயங்கள் அடங்கி இருக்கும். எதிர்த்தரப்பு முன்னுரையை கவனித்தவர்கள் அதிலிருந்து புரிந்திருக்கலாம். ஹதீஸ்களை சுய அறிவை கொண்டு அது குர்ஆனுக்கு முரண்படுகின்றது என்ற நிலைப்பாட்டிற்கு வந்து விடுவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சந்தேகம் வந்த போது நபியிடம் கேட்டார்கள். அடிப்படை உண்மையை ஏற்றுக்கொள்கின்றார்கள், வகி முரண்படாது. வகி என்று நிரூபிக்கின்ற அறிந்து கொள்கின்ற முறைமை உசூல் ஹதீஸிலே இருப்பதையும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிரச்சனை எங்கே ஏற்பட்டிருக்கின்றது என்றால், அந்த ஒரே வகிக்கு விளக்கமாக வந்த அந்த சுன்னாவை குர்ஆனுக்கு முரணாக பயன்படுத்துவது. இது சம்பந்தமான முன்னுரையிலே நான் சொல்ல வந்த 5வது விடயம் நேரம் போவதால் விடுபட்டது. இப்போது தெளிவாக விளங்குகின்றது. அந்த அம்சத்தை உங்களுக்கு சொல்லும் போது இவர்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெளிவாகும். அதற்கு முதலில் நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், அல்ஹம்துலில்லாஹ் 5 வருடமாக நாங்கள் இந்த கொள்கை தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் பி ஜெயினுல் ஆபிதீன் என்பவரால் வெளியிடப்பட்டது. முதல் முறையாக ஹதீஸ் நிராகரிப்பு கொள்கை, ஈமான் இல்லாதவர்கள் 4வது கலீஃபாவுடைய காலத்தில் துவங்கி வைத்த கொள்கை. இடையிலே அறிஞர் உரமூட்டினால் அவர்களையும் சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். எனவே நீங்கள் என்ன எங்களை, அதாவது இவற்றையெல்லாம் அறியாமல் வந்து உட்கார்ந்தவர்கள் போன்று நினைத்தால் மிக பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். தப்பெண்ணம் போட்டுவிட்டது. இலங்கையில் நம்ம உலகத்திலும் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உங்களையும் இந்த சத்தியத்தின் உள்ளே அழைக்கின்றது. இன்று நான் தனியொரு தலைப்பில் அல் குர்ஆனுக்கு ஹதீஸில் முரண்படுமா, இந்த ஒரு தலைப்பிற்கே இன்றைய நேரம் நெருக்கடியான அந்த தொடரிலே நீங்கள் புத்தகம் எழுதியிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு தலைப்பில் அடிப்படை அம்சத்தை தெளிவுபடுத்திவிட்டால் ஏனைய அனைத்தும் தானாகவே தெரிந்துவிடும். என்ன காரணம் என்றால், ஹதீஸ்கள் சஹீஹ் என நிறுவப்பட்ட ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண், அறிவுக்கு முரண் என்று சொல்லி மறுக்கின்ற ஆலிம்சா என்று பெயர் குறிப்பிட்டார். அதே வார்த்தையை நான் திருப்பிக் கொடுத்து மன்னித்துவிடும். ஆலிம்சா அவர்கள் சொன்னார்கள், நாம் அறிவுக்கு முரண் என்று எங்கே மறுத்தோம் என்று கேட்டார். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நோக்கம் சபையினர் இந்த விடயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எழுத்து மூலம் தந்துவிட்டு அவர்களுடைய புத்தகத்தை ஆய்வு செய்து இன்றைய விவாதத்தை உங்களுக்கு அதனை தெளிவுபடுத்துவதிலேயே நாங்கள் செலவழித்தோம். தொடர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. எதுவரைக்கும் அந்த ஹவாரிஜிகள் 10 பேர் ஹஜ்ஜுக்கு சென்றார்களே, இடையிலே மதீனாவிலே ஹதீஸை கேட்டார்களே, ஹதீஸை கேட்டதன் பிறகு 9 பேர் திரும்பி வந்தார்களே, ஒரே ஒருவரை தவிர. அப்படியாக இருந்திருப்பார். அதுவரைக்கும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உயிர் இருக்கும் என்றால் அன்பான மதிப்புக்குரிய நண்பர்களை விடுவதில்லை என்று எங்களுடைய முடிவு இன்ஷா அல்லாஹ். எனவே தலைப்பிலிருந்து திசை மாற்றுவது என்பது நாங்கள் மாறமாட்டோம். இன்றைய தலைப்பு பால்குடி சம்பந்தமான ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா மறுப்பதா என்பதல்ல. தேவையானால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த தலைப்பிலும் நாங்கள் தலைப்பிடுவதற்கு குறிப்பிட்ட ஒரு தலைப்பு என்று பொருத்திக் கொண்டு வந்திருக்கின்றோம். விவாத ஒப்பந்தம் இருக்கிறது. அடிப்படையில் என்னவென்றால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போன்று சுஃபஹாவுல் அஹ்லாம், மந்த புத்தி,
விடயங்களை புரிந்து கொள்வதில் உள்ள சிக்கல். எனவேதான் அந்த கொள்கையால் கவரப்பட்டு அன்றைய காலத்தில் ஹதீஸ்களை ஆய்வு செய்வது முறை இருக்கவில்லை. நபியிடமிருந்து சஹாபாக்கள் ஹதீஸ் சொல்லுகின்றார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் யார்? சஹாபி. அந்த காலத்திலே போலியாக இடையிலே ஒரு குறிப்பிட்டிருக்கின்றார், யாரோ ஒரு பொய்யன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அடித்துவிட முடியாது. எனவேதான் அவர்கள் சுருக்கிக் கொண்டார்கள், இது குர்ஆனுக்கு முரண். இப்போது சொன்னார்கள் அல்லவா, குர்ஆனுக்கு முரண். இன்ஷா அல்லாஹ் எழுத்து மூலம் இருக்கின்றது, பின்னால் வரும். அறிவுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்று நாம் எப்போது சொன்னோம்? ஆலிசா கேள்வி கேட்டிருக்கின்றார். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பதில் சொல்லும். நேரம்தான் பிரச்சனை. இன்ஷா அல்லாஹ் தொடர்வதென்றால் இந்த மேடையிலே ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தயார். சரி, விடயத்துக்கு வருவோம். 5வது விடயம். இவர்கள் இப்போது பேசிய விடயம், இவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கின்றது, என்ன முறையிலே நடந்து கொள்கின்றார்கள் என்பதை காட்டக்கூடிய விடயம் 5வது விடயம். இவர்களுடைய நிலைப்பாட்டை எப்படி இவர்கள் நிலைநிறுத்துகின்றார்கள் என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஹதீஸும் வழி குர்ஆனும் வழி முரண்படாது என்பதை சொன்னோம். வெளிப்படையிலே சொல்லுகின்றார்கள், உள்ரங்கமாக மறுக்கின்றார்கள். 2வது அம்சம், இந்த வழி வந்து எங்களுடைய சிந்தனைக்கு முரணாக தோன்றினாலும் தனியென நிறுவப்பட்ட ஹதீஸ் குர்ஆனோடு முரண்பட மாட்டாது. குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் சொல்லியிருக்கின்றோம், ஏதோ எங்களுடைய கருத்து சொன்னது போன்று பதிவிடப்படுகிறது. சபையின சிந்தித்துக் கொள்வது. 3வது, திட்ட தெளிவான ஹதீஸை சொல்லியிருக்கின்றோம். அதாவது பகுத்தறிவு மறுக்கின்ற விடயத்தை நபி அவர்கள் நம்பினார்கள், அதனை இல்லை என்று மறுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்பே வரும்போது அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிறுவோம். அதன் பிறகு ஆலிசாவுடைய பதில் எப்படி இருக்கிறது பார்ப்போம். பகுத்தறிவுக்கு முரண்படுவதை மறுக்க வேண்டும் என்பதற்கு தாழ்ந்து இருக்கின்றது. எங்கே சொன்னேன் என்று கேட்டிருக்கின்றார். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த 5வது விடயம், இவர்களுடைய நிலைப்பாட்டை எப்படி நிறுவுகிறார்கள் என்றால், நாங்கள் அந்த ஹவாரிகளுடைய ஹஜ்ஜுக்கு சென்ற சம்பவத்தை ஏற்கனவே தந்துவிட்டோம். இதிலே குர்ஆனுக்கு முரண்படுகின்றது என்ற ஒரு வாசலால் நுழைவு, ஹதீஸை மறுப்பது. இவர்களால் முடிவெடுத்துக் கொள்வார்கள் குர்ஆனுக்கு முரண் என்று. அதற்கு காவல் அரணாக நிறுத்தப்படுவோரில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர் எழுதியிருக்கின்றார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவர்களுடைய, அதாவது குர்ஆனுக்கு முரண் என்ற ஹதீஸ் மறுத்துவிட்டு அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே இந்த கொள்கைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய, அதாவது இந்த ஹவாரிகள் தொடங்கிய போது 4 அம்சங்கள், அன்றைய காலத்திலே இருந்த 2 அம்சங்களோடு சேர்த்து இன்னும் 2 அம்சங்கள் என்று புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, குர்ஆனுக்கு முரண் என்று சொல்வது இவர்களுடைய சொந்த விளக்கம். 2வது, ஒரு ஹதீஸை மட்டும் இறுதியாக பதிவு செய்கின்றேன். சஹீஹ் முஸ்லிமிலே 335வது இலக்கம். இதிலே என்ன நடக்கின்றது என்றால், இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலே இருக்கக்கூடிய அந்த ஹவாரிலே ஒரு பெண் வந்து கேட்கின்றார்கள், நோன்பு விடுபட்டால் கதா செய்கின்றோம். நோன்பு விடுபட்டால், அதாவது அங்கிருக்கிய சகோதரர்களே, அதாவது குர்ஆன் மறுப்பாளர்கள், அல்லாஹ் மீது பெற்றக்கூடிய மாபாதிகள் என்று நான் நிரூபித்து வரணும். ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு வந்து குர்ஆனுக்கு முரண்பட்டால் நபி சொன்னது கிடையாது என்று ஆதாரத்தை வைக்கும். நீங்க பாருங்க, இறுதி வரை அதற்கு அவர்கள் பதில் சொல்லவே மாட்டார்கள். அவங்களோட பதில் கிடையாது. அடுத்து சுருக்கமா ஒன்றை தெளிவுபடுத்திக் கொண்டு அடுத்த வாரம் நாங்கள் போவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் குர்ஆனுக்கு எதிராக பேச
பேசவே மாட்டார்கள். அப்படி ஒருவன் நபி பேசியதாக சொன்னால் அவன் பாக்கியதான் ஏதாவது சொல்றோம். இதை எப்படி சொல்றோம்? நபியோட அற்புதமா சொல்றாங்க. மண் நூத்திஷல் எவன் துருவி துருவி விசாரிக்கப்பட்டானோ அவன் வேலை செய்யப்பட்டிருக்கிறான். நபியுடைய வாக்கியத்தாங்க ஒரு அற்புதமா நபி பேசுறாங்க. மண் நூத்திஷல் ஊட்டிட்ட துருவி துருவி விசாரிக்கப்பட்டவன் வேலைப்படுத்தப்பட்டான் அப்படின்னு நபி சொல்றாங்க. அப்ப ஆயிரமா கேட்டாங்க, அல்லாஹ் சொல்வது குர்ஆன்ல வந்து லேசான விசாரணை என்ன அர்த்தம் கேட்கிறாங்க? லேசான விசாரணைக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்க? அப்ப நபி என்ன சொல்றாங்க? லேசான விசாரணை என்றால் எடுத்து காட்டுவதுதான். அப்ப நபி சொல்றாங்க ஹதீஸ்ல மறைமுகமா சொல்றாங்க, குர்ஆனுக்கு எதிராக நபி சொன்னதாக வந்தால் அது யார் சொல்லி கிடையாது, நபி சொன்னது கிடையாது. தெளிவாக மண்டபுத்தி நான் மண்டபுத்தி வேணுடா அதை எப்படி பார்க்கிறீங்க? நபியுடைய வாக்கு குர்ஆனுக்கு ஓடாது என்று குர்ஆனுக்கு ஓடாது என்று பார்க்கவே காட்டுங்க. நபி எவ்வளவு தெளிவா பேசுறாங்க. நாம என்ன சொல்றோம்? குர்ஆனுக்கு ஓடாது நபி சொன்னது கிடையாது. நீங்க நபி சொன்ன குர்ஆனுக்கு கூட காட்டுறீங்க. நபி அற்புதமா சொன்னாங்க. மன் நூத்திஷல் ஹிசாப ஊட்டிட்ட துருவி துருவி விசாரிக்கப்பட்டவன் வேலைப்படுத்தப்பட்டான். ஆயிரம் மக்கள் லேசான விசாரணை என்று சொன்னான். அது எடுத்து காட்டப்படுவதுதான். இது எங்கப்பா நபி குர்ஆனுக்கு முன்னாடி பேசுறாங்க. அப்ப இந்த நபியான சந்தாளிச்சாங்க ஒருபோது குர்ஆனுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க என்பது இனங்களோடு சொல்றாங்க. விவாதம் இப்பதான் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சதோட ஆரம்பிச்சா என்ன சொல்றாங்கன்னா, கல்வி கொள்கை நாங்க போக மாட்டோம் கூடாது, உங்களை போகக்கூடாதுன்னு நாங்க சொல்லி எங்க வாதத்தை எடுத்து வச்சிருக்கோம். சாதிய செய்தியை சொன்னதோட தப்பிச்சு போல வச்சுட்டாங்க. இப்ப எங்க கோவிலுக்கு என்ன சட்டத்துல போறோம்? அதனால நீங்கள் எப்படி வந்தாலும் விவாதம் ஆரம்பமே கழிச்சா இரண்டாவது ஆரம்ப உதயம் இரண்டாவது சொன்னாங்க. ஈமான்காரர்களுக்கு கொண்ட ஈமான்காரரை கொண்டிருக்காங்க. தயவு செஞ்சு ஈமான் இருந்தாங்க. ஏன்னா இவர்கள் வெளிப்படையில் தான் சொல்றார்கள், உள்வாங்கத்தில் இல்லைங்கிறார். எங்களை டெஸ்ட் பண்ண செய்யல, நீ யாரும் டெஸ்ட் பண்ணா டெஸ்ட் ஈமான் 5 வருஷமா நம்ம கொள்ள தெரியுங்கிறாரு. 5 வருஷம் ஆயுள் சொல்ல முடியாது. இந்த விவாத வேலையில நீங்கள் மிகவும் தெளிவாக அவதானிக்கக்கூடிய பல அம்சங்கள் இருக்கிறது. முதலாவது நாங்கள் என்ன செய்தியை சொல்றோம் என்று அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. 5 வருட காலங்களாக நாங்கள் இதை ஆய்வு செய்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை புரியாமல் தான் அவர்கள் வாதம் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்? அதீத மறுக்கிற கூட்டம் என்று சொல்லி பகிரங்கமாக அவதூறு பரப்புறாங்க. அதீத மறுக்கிற கூட்டமாக இருந்து நாங்கள் பேசுறோமா? நாங்கள் சொல்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் அவர்கள் சொன்னதாக செய்ததாக குர்ஆனுக்கு மாற்றமாக வருகிறது. அது அவர்கள் செய்தது கிடையாது, சொன்னது கிடையாது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். எனவே அது ஹதீஸ் கிடையாது. ஹதீஸ் மறுக்கிற கூட்டம் பண்றீங்க. குர்ஆனுக்கு நேர் மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று அவருடைய பெயரால் சில செய்திகள் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அறிவிப்பாள வரிசையில சரியென்று வந்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்ல வர்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு முரணாக நடந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உள்ளவர்களுக்கு நாங்கள் மறுக்கிறோமா? எங்களுக்குள்ள நாங்கள் மறுத்து கொண்டிருக்கிறோமா? நீங்க வெளிப்படையாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு முரணாகத்தான் இருப்பார்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சிந்தித்து பார்க்கிறீங்களா? தானுடைய செய்தியை நாங்கள் சொன்னோம். சொன்ன உடனே விவாதத்தினால இருக்கிறோமா? விவாதத்தை திருப்பி நாங்க மக்களை வேற வழியில கொண்டு போக முயற்சிக்கிறோமா? சாரினுடைய செய்தி எதுக்காக சொன்னோம்? நீங்க தான் சொன்னீங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு முரணாக நடக்க மாட்டார்கள் என்று சொன்னீர்கள். நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் குர்ஆனுக்கு முரணாக நடக்க மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஒரு இளைஞன் ஒரு அந்நிய பெண்ணிடம் மார்பகத்தில் வாயை வைத்து பாலை விரிந்து குடிக்க வேண்டும் என்று ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. இது ஆபாசத்தை தூண்டுவதா இல்லையா? நபிகள் நாயகம்
அவர்களுடைய பெயரில் ஆபாசத்தை, அநியாயத்தை, அட்டுழியத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இல்லையா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள், செய்திருக்க மாட்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் சொல்றோமே, அதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த செய்தியை எப்படி நாம புரிஞ்சு கொள்ளணும், எப்படி நாம நடைமுறைப்படுத்தணும், அதில் எடுத்து பெறக்கூடிய சுண்ணத்து என்பது, அதில் இருக்கக்கூடிய உஸ்வத்துல் ஹஸனா என்னவென்பதை நீங்கள் எடுத்து சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்ல முடியலன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டாங்க என்ற நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். இல்லாவிட்டால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சுண்ணத்தை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுதான் நாங்கள் சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரில் இட்டு கட்டப்பட்டதே தவிர ரசூலுல்லாஹ் சொன்னதாக நிரூபிக்கப்பட்டது கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம் குர்ஆனுக்கு ஒன்றாக இருக்கிறது. எங்க நிலைப்பாடு சரியா புரிஞ்சுக்கோங்க. நாங்க என்ன சொல்றோம்னு புரியாமல் எங்களுடைய அமைப்பு மீது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கை மீது நீங்கள் அவர்கள் பரப்புகிறீர்கள். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறோம். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகின்ற ஹதீஸ் 2876வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வருது? காணத்தீமா உன்சில மினல் குர்ஆனி அஸ்ஸுல் வலாத்தின் மௌலூமாத் தஹரிம. குர்ஆனில் பால் குடி உறவு, பால் அருந்தினால் 10 தடவை ஒரு தாயிடம் ஒருவரிடம் பால் அருந்தினால் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று குர்ஆனில் அருளப்பட்டு இருந்தது. நல்ல வாசகத்தை கவனிங்க. தும்ம நுசஹன பிஹம்சி மௌலூமாத், பிறகு அது 5 தடவை என்று மாற்றப்பட்டது. ஃபதூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். எந்த நிலையில்? வஹுன்ன ஃபீமா யுக்ரவு மினல் குர்ஆன், குர்ஆனில் அந்த வசனங்கள் ஓதப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. அறிவிப்பாளர் வரிசையில பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில சிக்கல் இல்லாத ஒரு நிலையில் ஹதீஸ் வருது. நான் வந்து சொல்ற அறிவிப்பாளர் வரிசையில சிக்கல் இல்லை. இப்ப ஹதீஸுடைய கருத்து என்ன சொல்லுது? 10 தடவை பால் அருந்தினால் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று ஆரம்பத்தில் இருந்தா, பிறகு அது 5 தடவை என்று மாற்றப்பட்டுட்டா. இந்த வசனங்கள் ஓதப்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களா? இப்ப இந்த வசனங்கள் குர்ஆனில் இருக்கணுமா இல்லையா? தெளிவாக இருக்க வேண்டும். இப்ப நாங்க குர்ஆனை பார்ப்போம். குர்ஆன் இருக்குது. குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே இந்த பாதுகாக்கப்பட்ட அழகாக இருக்கிறது. இந்த செய்தியின் பிரகாரம் இந்த 2 வசனத்தை எடுத்து காட்டுவீங்களா? எடுத்து காட்டினால் இந்த விவாதம் இதோட முடிஞ்சு, வேற ஒண்ணுமே தேவையில்லை, இதோட முடிஞ்சிருவோம் விவாதத்தை. 2 வசனத்தை எடுத்து காட்டுவீங்களா? கடைசி வரைக்கும் எடுத்து காட்ட மாட்டார்கள். என்ன காரணம்? வசனம் இல்லை. அப்ப என்ன சொல்ல வரீங்க? அறிவிப்பாளர் வரிசையில ஆதாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய செய்தி சொல்லுது. குர்ஆன்ல 2 வசனம் இல்லாம போச்சு. குர்ஆன் பாதுகாக்கப்படல. அல்லாஹ் சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாங்கள் தான் குர்ஆனை எழுதினோம், நாங்களே அதை பாதுகாக்கிறோம். 19ல அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்ப அல்லாஹ் தெளிவாக குர்ஆனை பாதுகாப்பதா சொல்லிட்டான். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மூலத்திலிருந்தையாவது இந்த திருந்தில எடுத்து காட்ட முடியாதுன்னு மூலத்திலிருந்து எடுத்து காட்டுறப்ப, ஆரம்பத்தை மூலத்திலிருந்து இருக்கிறப்ப நீங்க பிரிண்ட் பண்ற குர்ஆன் தான் கிடையாது அப்படி சொல்லுங்க. சாஸ்திரத்துல இருக்குது, அதே மாதிரி துருக்கியில இருக்குது. நீங்க அந்த வசனங்களை எடுத்து காட்டுங்க. எடுத்து காட்டாவிட்டால் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த வசனம் குர்ஆன்ல இல்லை என்று சொன்னால் இந்த செய்தி இப்ப என்ன பண்றது? ஏற்றுக்கொள்றத தூக்கி கடாசுறதா? குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதை குப்பை குளத்துல போடுவீங்களா அல்லது அதை ஏற்றுக்கொண்டு குர்ஆனுடைய பாதுகாப்பை சந்தேகத்துக்குரியதா? சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? இந்த வாதத்துக்கு பதில் வைக்க வேண்டும். அடுத்தது இந்த ஹதீஸ்ல சொன்னா இதை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அது தலைப்புக்கு வெளியில எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் தலைப்பு போடுறாரு, இந்த விவாத அரங்கத்துல வைத்தியராக வந்து இல்லையா தலைப்பை போட்டு நான் எடுத்து காட்டுறேன், திருப்பூர் வந்திருக்கிறான் இருக்காங்க எடுத்து காட்டினா இல்ல நாங்க அதை பத்தி பேச மாட்டோம், அது தலைப்பு இல்ல, விவாதத்துல பைத்தியம் இருக்கிறாங்க தலைப்பு இந்த சொல்ற மாதிரி எதிர்த்தரப்புல அவங்களோட கொள்கையை நாங்கள் புரிந்து கொண்டது போதாது நினைக்கலாம்.
அல்ஹம்துலில்லாஹ் வருடக்கணக்குல புஸ்தகத்தை கையில எடுத்து அவ்வளோ கொள்கைகளையும் சரியா இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும், பிழையாக இருந்தால் அதை தவிடுபொடியாக்குற கடமை ஜமாத்து முஸ்லிம்களுக்கு போகும். அந்த அடிப்படையில தான் இந்த சபையில வந்திருக்கிறோம், பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கடைசியாக அதாவது இவங்களோட ஆதாரங்களை இவங்களோட நிலைநாட்டு தன்மையை சுத்தமா சொல்லணும். இந்த கொள்கையை தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில இந்த கொள்கையை முன் வச்சவர் பி. ஜெயினுல் ஆலமீன். அவரைத்தான் நாங்கள் முதலாவது அழைச்சோம். அவருக்கு இங்க வர இயலாத சிக்கல் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் இந்த புஸ்தகத்தை எழுதின அப்பாஸ் அலியை கூப்பிட்டோம். அவரு கூட இப்ப இந்த புஸ்தகத்துக்கு எதிர் அணியில போய் உட்கார்ந்து கொண்டு மறுப்பு எழுதி கொண்டிருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. இந்த புஸ்தகத்துக்கு நாங்க உரிமை கொண்டாடுறோம் உங்களுடைய ரஸ்மின் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது முதலாவது எங்களுக்கு போதுமானதுதான், எனக்கு அவசியமாக இருந்தது செய்யணும். இப்ப இந்த பி. ஜெயினுல் ஆலமீன் குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதுகின்றார். இதான் ஏற்பட்டிருக்க பிரச்சனை என்னன்னா, குர்ஆன் வசனத்தை ஹதீஸ் ஒளியில விளங்காததான் பிரச்சனை. அதுக்கு ஒரு உதாரணமா நான் முன் வைக்கிறேன். முதல்ல நான் சொல்லிட்டேன், அந்த உங்களோட கொள்கையை எங்களால முடிஞ்சாலும் அதுக்கு மேலே இருந்தா தெளிவுபடுத்தணும். நாங்க என்ன செய்யணுமோ உங்களோட கொள்கை சம்பந்தமான புத்தகம், இல்லாட்டி சூரிய சம்பந்தமான புத்தகம் இருந்து நாங்கள் அதை ஏற்கனவே படிச்சிட்டோம். தனியொரு தொகுப்பாக ஹதீஸர் குர்ஆனுக்கு முரண்படுமா என்று முழுமையாக வந்துட்டு இதுல பார்க்கிற விஷயம் சூன்யம் எல்லாம் தனித்தனி தலைப்புல வந்துருக்கு. இன்ஷா அல்லாஹ் சம்பந்தம் என்னன்னு தலைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா படிச்சு போட்டு வந்திருக்கிறோம். இப்ப பி. ஜெயினுல் ஆலமீன் குர்ஆன் விளக்கம் எழுதுகிறார். நாங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஹதீஸுகளை விளங்காம, ஹதீஸின் ஒளியில் குர்ஆனை விளங்காம குர்ஆன் வசனத்தை விளங்கினால் என்ன விபரீதம் ஏற்படும், இதுதான் விஷயம். அதாலதான் இவ்வளவு பிரச்சனை. இப்ப இந்த குர்ஆனுடைய 3வது பதிப்புல விளக்க குறிப்பு 336 என்ன எழுதுகின்றார்? இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இவர்களுடைய நியாயங்களை இவர்களுடைய கொள்கையை நிறுவுகின்ற முறைகள் ஆதாரம். பொதுவான ஒரு ஆதாரம் எழுதியிருக்கிறாரு. இப்ராஹிம் நபி அவர்கள் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவை கொண்டாட வெளியேறிய பின் சிலைகளை தகர்ப்பதற்காக தான் நோயாளி என்று கூறி திருவிழாவிற்கு செல்வதை தவிர்த்து கொண்டார்கள். திருக்குர்ஆன் வசனம், திருக்குர்ஆன் வசனம் நம்பர் போட்டுகிறார். இப்ப இவர் விளக்கம் எழுதுகிறார். என்ன விளக்கம் எழுதுகிறாரு? இது இவங்களோட ஆதாரங்களை நிறுவுகின்ற ஒரு பொதுவான முறைமை. அந்த முறைமை என்னவென்றால், அவருடைய வார்த்தை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். இதுபோல் ஒரு கொள்கையை நிலைநாட்டுவதற்காக, நல்ல விளைவை ஏற்படுத்துவதற்காக கூறப்படும் பொய் குற்றமாகாது என்பதை இதிலிருந்து அறியலாம். யார் எழுதினது? இது ஹதீஸர் குர்ஆனுக்கு முரண்படும் என்ற குர்ஆன கொள்கையை தமிழ் பேசும் உலகிலே அறிமுகப்படுத்திய பி. ஜெயினுல் ஆலமீன். அல் குர்ஆன் விளக்க உரை பதிப்பு 3 விளக்க குறிப்பு 336. சரி, இது இவங்க முதலாவது முறை. 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அடிப்படையில் இப்ப இதுல சுருக்கமான ஒரு தகவல் நான் உங்களுக்கு காரணம். இப்ராஹிம் நபி பொய் சொன்னாங்களாம், கொள்கையை வளர்க்கறதுக்காக சொன்னாங்களாம், ஆகவே தப்பு கிடையாதாம். ஹதீஸை பார்க்கல, ஹதீஸை தேவையில்லையே, கடாக்குங்க, எல்லாத்தையும் கடாக்குங்க, குபுர்ல போய் நிற்கும். என்றோ ஒரு நாள் அந்த 9 பேர் மாதிரி அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா திரும்பி ஜமாத்து முஸ்லிமும் சேர்ந்து கொள்வாங்க. இந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஹதீஸ்ல தெளிவாக வருது. மறுமை நாள்ல ஒவ்வொரு நபிமாரும் அல்லாஹ்ட்ட பேசி சிபாரிசு செய்ய இந்த மக்கள் அடங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி அந்த சிபாரிசுக்கு செல்லாததுக்கு காரணம் இரட்டை அர்த்தம் தரக்கூடிய 3 அம்சங்களை நான் கூறியிருக்கின்றேன். எனவே அந்த தகுதி அதற்கு பொருத்தமானவன் நான் இல்லை என்று ஒதுக்கி விடுகிறார். செஞ்சது தப்புண்டு அவங்களே ஒதுக்குறாங்க. இது செய்யலாம் மார்க்கத்தில் ஆதாரம் எடுக்கப்படுது. அல்லாதான் நெல்வழி கொடுக்கும்.
இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, குர்ஆன் வசனம் உண்டு, எங்களோட அடிப்படை ஒப்பந்தம் நாங்க போட்டிக்கிறோம், சும்மா வரல. இந்த விவாதத்தை விட நீண்ட நேரம் நாங்க டைம் எடுத்து ஒப்பந்தம் போட்டிக்கிறோம். ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா? இந்த தலைப்புல குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் வச்சு நிறுவனம் உங்களோட சொந்த அறிவெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொன்னா அது யாரு கொட்டேன்? குர்ஆன முன்வைங்க, ஹதீஸ முன்வைங்க. அதுக்கு மேல நீங்க உசூல் ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, உசூல் ஹதீஸ முன்வைங்க. அப்ப நாங்க தெளிவுபடுத்துவோம். அந்த அடிப்படையில நாங்க தோத்திக்கிறோம். அப்ப இதுல குர்ஆன் வசனம் கொண்டு ஓதி காட்டினார். குர்ஆன் வசனம் என்ன? இதைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, யக்ரவுல் குர்ஆன். முதலாவது நான் தெளிவுபடுத்தினேன் என்ன விஷயம், அதாவது இவர்கள் அதாவது கொள்கையை உருவாக்கியவர், ஈமான் இல்லாத அந்த ஹவாரிஜ் என்ற குழுவினர் கொள்கையை உருவாக்கினார்கள். இவர்களை பற்றி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள், யன்ஸுருன அன்னஹு லஹும், இது அவர்களுக்குரிய ஆதாரம் என்று நினைப்பார்கள், வஹுவ அலைஹிம், அது அவங்களுக்கு எதிராகவே இருக்கு. இந்த அடிப்படையில மதிப்புக்குரிய மௌலவி அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சார், 4வது அத்தியாயத்தில் 88வது வசனம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது அவங்களுடைய மொழிபெயர்ப்பு, அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? எதை? குர்ஆன் இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால், குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவரிடம் வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை காண்பீர்கள். அப்ப தெளிவாக அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவரிடம் இருந்து வந்திருந்தால் குர்ஆனில் முரண்பாடு இருக்கும். எதுல? ஹதீஸ்ல வந்திருக்கு. ஹதீஸ்ல இருக்கு நேரடியான மொழிபெயர்ப்பு, உங்களுடைய புத்தகத்தில் உள்ள மொழிபெயர்ப்பு. இதில் குர்ஆனை குறிக்கப்படுகின்றது, அதுக்கு விளக்கங்கள் எழுதுறாங்க. சரி, குர்ஆனுடைய அடிப்படை முரண்படக்கூடாது விளக்கம் எழுதுறாங்க. அப்ப இதைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, குர்ஆன் வசனத்தை ஓதுவாங்க, அதுக்கு என்ன பொருள் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஆதாரம் நினைச்சு பொருள் கொடுப்பாங்க, கடைசியில பார்த்தா அவங்களுக்கு எதிராகவே இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன்னா, எங்களோட முதலாவது கேள்வியை முன்வைக்கிறோம். இந்த கேள்விக்கு நீங்க நேரடியா தெளிவாக பதில் சொல்லணும். இந்த குர்ஆன் வசனத்துல குர்ஆனுக்கு முரணான ஹதீஸ் இருக்கின்றதை நீங்க நிறுவனம். இந்த குர்ஆன் வசனத்தை எங்க சொல்லப்பட்டது? இரண்டாவது நீங்க நிறுவனம் அதாவது குர்ஆனுக்கு முரண்படுவதே ஹதீஸ் இல்லைன்னு சொல்லுதான். ஏற்கனவே நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க குர்ஆனும் ஹதீஸும் வஹி. குர்ஆன் வஹி என்பதை வைத்துக் கொண்டு இந்த வசனம் என்ன சொல்லும்போது, ஒரு வசனம் ஒரு வசனத்துக்கு முரண்பட மாட்டார். அப்படியானால் ஒன்றுக்கு ஒன்று முரண்படக்கூடியதாக ஹதீஸ் எப்படி இருக்கும்? அவர்களுக்கு எதிரான ஆதாரம் முதலாவது நீங்கள் நிறுவ வேண்டும். உங்களுடைய ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றீர்கள், குர்ஆனுக்கு குர்ஆன் முரண்படாது என்ற வசனத்தை ஓடி அரபு தெரியாத பொதுமக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஹதீஸ் குர்ஆனுக்கு மூலமா எங்க இருக்குது? இது முதலாவது ஆணித்தரமான கேள்வி. உங்களோட பதில் வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இந்த குர்ஆன் வசனத்தில் நான் திருப்பி நான் சொல்றேன். நான் என்ன விஷயம்னு சொன்னான் மாஷா அல்லாஹ், நாங்க அழகா தொகுத்து வந்திருக்கேன். நீங்க குர்ஆன் ஹதீஸிலிருந்து பதில் சொல்லணும். முதல் உங்களுடைய குர்ஆன் வசனம் நீங்க வச்சது இப்ப வைக்கிறது இல்ல, இந்த புத்தகத்தை நீங்க முதலாவது வச்சுக்கிறீங்க. எனவே நாங்க கேள்வி எழுதி வச்சிருக்கிறோம். இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நீங்க காட்டணும், குர்ஆன் வசனத்துக்கு ஹதீஸ் முரண்படும், முரண்பட்ட தூக்கி வீசணும், ஏதுவாக சவாலாகும் நிறுவீங்க. இந்த குர்ஆன் வசனம் என்ன காரணம் என்றால், இந்த குர்ஆன் வசனத்தை இப்போது சொன்னார்கள், புத்தகத்திலும் எழுதியிருக்கின்றார்கள். இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நிரூபிங்க முடியாது. என்ன விஷயம் சொன்னா அந்த ஹவாரிஜியை செஞ்சது. சகோதரர்களே, அரசாங்கம் நாட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி சொன்னா
கேட்ட கேள்வியை மாற்றி போட்டு என்ன செய்யறாரு கேட்டா சொல்லிட்டு சொல்றாரு. அது நோக்கம் நான் என்ன கேட்டோம்னு கேட்டா, வளவுதான் இந்த தைரியத்தாலே அவர் நீக்கிட்டு அவன் கட்டுறான். இந்த வசனத்தை எதுக்கு சொன்னங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறான். எதுக்காக எடுத்து வச்சோம்? பாக்கியத்தான் சொல்லுது. அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்தால் நிறைய முரண்பாடு இருக்கும். அல்லாஹ்விடமிருந்து வந்தது முரண்பாடு இருக்காது. குர்ஆன் அடிக்கிறது அல்லாஹ்விடமிருந்து வந்த வகை முரண்பாடா இருக்காது. இப்ப முரண்பாடா இருக்குது. பார்க்கறதுக்கு தெரியல, அனைத்து சொல்லுவீங்க. இதுக்கு எடுத்து வச்சோம். அதை எடுத்து நாம் எதுக்கும் எடுத்து வச்ச மாதிரி முரண்பாடுமா அது சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு கேட்டா, சாலை நேரத்து சொன்னேன், ஏன் உங்க புக்கை நாம வைத்திருக்கிறோம் ஒப்புக்கொண்டார்கள். அக்குநேர ஆணையர் வழங்காங்கிறோம். புக்குல சாலை நேரத்து இருக்குதா இல்லையா? ஏன் உங்களோட பால் குடிக்கிறாரா குடிக்கிறாரா இளைஞர்கள் போறாங்களா இல்லையா? அவங்க சொன்னாங்க கல்லால் பார்த்த சூழ்நாய் சொன்னாங்க, யார் சொல்றா இளைஞருக்கு பால் கொடுப்பேன் குடும்பம் ஐயோ சொன்னாங்கல்ல, எடுத்துக்காட்டுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது வச்சுக்கல, எடுத்துக்காட்டு பெற்றோராகியும் செய்வீங்க. இந்த புகாரி இருந்தால் அவரை எடுக்க முடியல. எங்க காட்டுங்க? விவாதத்தை நிப்பாட்டி சொன்ன இன்னொரு செய்தி, அசுரவாதம் அவுவாதம் காரணங்க, கம்சுரவாதம் அவுவாதம் காரணங்கன்னு சொல்லி ரெண்டு குர்ஆன் வசனம் குர்ஆனிலே இருந்தது. ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் குர்ஆனிலே ஓதிக்கொண்டார் என்றும் ஆயிஷா சொன்னாங்க. அந்த புக்கு அது இல்லையா? 5 வருடம் ஆயுதங்களே 5 வருடம் அந்த புத்தகம் படிக்கவே இல்லையா? கோவிலாஜியும் 5 வருடம் படிச்சீங்க. அந்த புக்கு இருக்கு, அது புத்தகம் இருக்கு. ஏன் நீங்க மறுபடியும் ஓடிக்கொண்டிருக்கீங்க கட்டுவ அந்த எழுதிய அவ வாக்காம இல்லையா? 5 வருஷமா ஆயுதம் 5 வருஷமா ஆயுதம் உங்களா போயிருக்கீங்க. இது இல்லாம கேட்ட கேள்வி சொல்லுங்க. சம்சுரவாதமா புகாரில இடிச்சு பதிலணும். அதே மாதிரி சாலைகளை விஷயத்தை பதில் சொல்லணும். அதே மாதிரி அறிவிப்பாளர்கள் நல்லவர் என்றால் அல்லாஹ்வுக்கு நல்லவராக கேட்டோம். புதுவையில இந்த குர்ஆன் மட்டும் முடிச்சல அதுக்கு சேர்த்து சொல்லுங்க. அடுத்து வாங்கிடுவாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம விவாதம் பிஜேபி நம்ம கேட்டதுக்கே பதில் இல்லாம இருக்குது. அடுத்தது இந்த அதிசயம் சொல்லி சொல்லுங்க, குணமாசம் சொல்லி சொல்லுங்க. நான் சொன்னது நம்ம எந்த தரப்பையும் நினைச்சிருக்கிறேன். இது அதிக இருக்கிற நான் கண்ணியக்கூடிய ஆளுநர்களே முஸ்லிம் நான் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் இல்ல 36,74 கணக்கு கொடுங்க. அதிக இருக்குமா இல்லையா? அது எந்தெந்த வசனத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோமா இல்லையா? அது பக்ராவாகக்கூடிய வசனத்துக்கு 233வது வசனத்துக்கு முரண்பாடாக இருக்குது. 28வது வசனத்துக்கு முரண்பாடாக இருக்குது. இன்னும் சொல்லும்போது சொந்த கருத்து நினைக்கிறாங்க. நான் சொன்னது வகையை நீங்க நினைச்சிருக்கீங்க இல்லையா? இந்த ஹதீஸ் வகையை சொல்ல சொந்தத்தை நினைக்கிறேன். அதற்கான இன்னும் நம்ம கூட சொல்லியிருக்கோம். இப்ப வர சொல்லு. அதாவது குர்ஆனுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய பெயரால் இசைப்படக்கூடிய செய்திகள், அது குர்ஆனுக்கு முரண்படுவதனால் இசைக்கட்டப்பட்ட செய்திகள் என்ற கொள்கை நியமித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எங்களுடைய இந்த விவாதத்தின் மூலம் இதுவரைக்கும் நாம் முன்வைத்த வாதங்களை ஊடாக இந்த அகத்தியவாதங்களுடைய ஒவ்வொரு கொள்கைகளும் அடியா செய்து போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இயற்பாக நடைபெறும் என்பது திருமண சொல்லி காட்டு. அல்லாஹ் தஆலா 21வது அத்தியாயம் 18வது வசனத்தை சொல்லி காட்டுகிறார். பல் நக்திபு ஹத்தி அலல் பாத்தில், நாங்கள் சத்தியத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். பல் நக்திபு ஹத்தி அலல் பாத்தில், நாங்கள் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசி எறிவோம். அவ்வாறு வீசி எறிந்தால் அந்த சத்தியம் அசத்தியத்தை அப்படியே நொறுக்கிவிடும். அவ்வாறு நொறுக்குகிற போது பைதா உங்கள் அந்த அசத்தியம் அந்த பாட்டில் அழிந்து இல்லாமல் போய்விடும். இது யார் சொல்லக்கூடிய வார்த்தை? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உத்தரவாதம். நாங்கள் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் அனைத்தும் அல்லாஹ்வின் தூதருடைய பேரினால் இட்டுக்கட்ட